ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாரா. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார், காலம் நிறைவேறிற்று. பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அருமையான தேவ பிள்ளைகளே, காலம் நிறைவேறிற்று. என்ன காலம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையாக அவர் வந்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்து ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமத்திற்காகவும் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு மேலாய் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கிருபையின் நாட்கள், ரட்சிக்கப்படுவதற்கான நாட்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. காலம் நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்து அப்பவே சொல்லிவிட்டார், காலம் நிறைவேறிற்று. பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. காலம் நிறைவேறுவதற்கான காரணங்கள் என்ன? தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் இந்த உலகத்தை நோக்கி சீக்கிரமாய் வரப்போகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாய் நியாயம் விசாரிக்கும்படியாய் இந்த பூமியை நோக்கி அதி சீக்கிரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரப்போகிறார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. சமீபம், இன்னும் ரொம்ப நாட்கள், ரொம்ப தூரத்தில் இல்ல, ரொம்ப சமீபம், மிகவும் சமீபம். தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் அவர் பரலோகத்தின் ராஜாவாகிய அந்த ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே, தேவனுடைய ராஜ்யம் சமீபம். என்ன செய்யறது? காலம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. காலம் நிறைவேறிற்று. என்ன சொல்ல போனா, இயேசு சொல்லும் போது காலம் முடிஞ்சுச்சுன்ற, காலம் நிறைவேறிற்று, முடிந்தது. காலம் நிறைவேறி முடிந்தாயிற்று. கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபம். இதுக்குதான் கொஞ்சம் டைம் கொடுத்திருக்காரு. சமீபம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்துல, ரொம்ப நியர், ரொம்ப கிட்ட, மிகவும் சமீபம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே மனம் திரும்பி தேவனுடைய சுவிசேஷத்தை, இது சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. அப்போதான் இந்த பரலோக ராஜ்யத்திலே இடம்பெற முடியும். இல்லைன்னா இன்னைக்கு பிசாசானவன் அநேகரை ஏமாற்றி வஞ்சித்து பலவிதமான மோசங்களினாலே, பலவிதமான சத்துருவின் கிரியைகள், அவனுடைய கிரியைகளினாலே மோசம் போக்கி இன்றைக்கு அநேக ஜனங்களை பாதாளத்திற்கு நேராய், நரகத்திற்கு நேராய் கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். பிசாசானவன் தீவிரமாய், ஏன்னா காலம் ரொம்ப கம்மின்னு அவனுக்கு தெரியும், ரொம்ப குறைவு, ரொம்ப மிகவும் குறைவு. அது சீக்கிரத்தில் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். வேக வேகமா இன்றைக்கு ஜனங்களை அவனுக்கென்று அவன் ஆயத்தப்படுத்தும்படியாய் ரொம்ப தீவிரமாய் எத்தனப்படுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, இது சொல்லப்படுகிற இந்த தேவனுடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். விசுவாசித்து என்ன நடக்கும்? விசுவாசித்து தேவன் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்போது, அந்த இயேசு, ஆண்டவராக இயேசு வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாய் இருப்போம். இந்த பரலோக ராஜ்யத்திலே இடம்பெறும். உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, இந்த சுவிசேஷம் எதற்கு அறிவிக்கப்படுகிறது? உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யம் சமீபம். ஜாக்கிரதை. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் நாட்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. கிறிஸ்தவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்கப்பா, எங்க தாத்தா காலத்திலயும் சொன்னாங்க, எங்க அப்பா காலத்திலயும் சொன்னாங்க, என்னுடைய காலத்திலயும் சீக்கிரம் இயேசு வராருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஏதோ சும்மா சொல்ற காரியம் இல்லைங்க. உண்மையாகவே நீதி உள்ளவராய், சத்தியம் உள்ளவராய், ஜீவன் உள்ளவராய் இயேசு சீக்கிரத்திலே இந்த உலகத்தை நோக்கி நியாயம் விசாரிக்க தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றும்படியாய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுங்கள், தேவனுடைய ராஜ்யத்திலே இடம்பெறுங்கள். உண்மையாகவே கர்த்தர் இன்றைக்கு ஒரு எச்சரிப்போடு இந்த வார்த்தைகளை உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனும் ஆண்டவருமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பலப்படுவீர்களானால் அந்த பரலோக ராஜ்யத்திலே இடம்பெறும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த தருணம், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல தருணம்.
விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இன்றைக்கு இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பி, பழைய காரியங்களை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து பலப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் இடம்பெற கர்த்தர் உதவி செய்ய. காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு பலப்படுத்துங்க, விசுவாசிக்க செய்ய, ரட்சிக்க. இந்த ரட்சிப்பின் ஆவி ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யும். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மேலான நன்மைகள், கிருபைகள் தொடர செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தோடு இன்றைக்கு உங்களை உண்மையாக எச்சரித்து உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். கர்த்தருக்குள் பலப்படுங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். God bless you. ஆமென்.